நாளிலும் கூட அந்த அதிகாரங்களை வாசிக்கும்போது ரொம்ப அது எனக்கு உண்மையிலேயே அழுகையே வந்துச்சு. அழுதுட்டேன் நான் வாசிக்கும் போதே. அதில் நீங்கள் நல்லா பாருங்களேன், அந்த யோசுவாவில் ஆண்டவர் எப்படி வந்து அவருடைய ஜனங்களை நடத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, கர்த்தரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி உயர்த்துகிறார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து மற்றவங்க ஒரு பயத்துக்குரிய மரியாதை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டு அவர்களுக்கு தீமை செய்ய அஞ்சுகிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறார் பாருங்க. உண்மையிலே த லவ் ஆஃப் காட் இஸ் ஸோ கிரேட்டர் தென் எவ்ரிதிங். இந்த யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 1ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யாரும் பார்க்கல பெருசா. யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும், சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்கள், ஓகே, எமோரியரின் சகல ராஜாக்கள், அந்த சமுத்திரத்துக்கு கிட்ட இருந்த கானானியரின் சகல ராஜாக்கள் அப்படின்னா நிறைய பேர்னு அர்த்தம். சகல ராஜாக்கள் ப்ளூரல்ல இருக்கு. கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பண்ணுறாரு பாருங்களேன். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஐ எம் ஸோ சிம்பிள், எனக்கு பெரிய ஆளுங்களை பற்றியெல்லாம் தெரியாது, இந்த சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்கவங்களோடலாம் எனக்கு பழக்கம் கிடையாது, அவங்களுடைய ஒத்தாசை உதவி எனக்கு கிடையாது, என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும்னு நம்ம பல வேளைகளில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், இந்த சாதாரண இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தில் இவங்கெல்லாம் பெரிய ஆண்டுட்டு வரல, அடிமைகள், கொத்தடிமைகளாக அவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்டு அந்த ஜீவனையும் கசப்பாக்கப்பட்டவர்களாக, அவங்க வாழ்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு கொடூரமாக வேலை வாங்கப்பட்டு அதிலிருந்து தப்பிச்சவன் பொழைச்சவனு கர்த்தர் கிருபையினால, கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள வலது கரத்தினால புயத்தினால அழைத்து கொண்டு வர்றாரு. இந்த சாதாரண அற்பமான பலவீனமான இந்த மனிதர்களை பார்த்து எமோரியரின் ராஜாக்கள், கானானியரின் ராஜாக்கள் எல்லாரும் பயந்து அவங்க இருதயம்லாம் கரைஞ்சு சோர்ந்து போயிடுச்சான். சரிங்களா? இதுக்கு ஒரே காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆமென், ஆமென். இன்னும் ஒரு விதத்துல தெளிவா சொல்லணும்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டார்கள். மெயினா மோசே இல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சில பேர் வந்து அந்த கர்த்தருக்கு பொல்லாங்கான காரியங்களை செய்தது என்னமோ உண்மைதான், ஆனாலும் ஒரு பெருங்கூட்ட ஜனம் கர்த்தரை நேசித்தது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தரை அவர்கள் இறுக பிடித்து கொண்டார்கள். கர்த்தருடைய அந்த ஒப்பந்தம் இருந்துச்சு, உடன்படிக்கை இருந்துச்சு. கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. பாருங்க, உண்மையில ரொம்ப இவ்வளவு அழகாய் ஆண்டவர் நடத்துகிறார் பாருங்களேன். இதுல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்களேன். அதுல நம்ம பார்க்கும்போது அந்த எரிகோவையும் விழ பண்ணுகிறார் கர்த்தர் இல்ல, எரிகோவையும் விழ பண்ணுகிறார். அந்த வசனம் 27ஆம் வசனம், இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பார், ஆனால் அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பும். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆமென், ஆமென், ஆமென். இது இன்னைக்கு வந்து திட்டம் பண்ணிடணும். என்னோட ஆண்டவர் இருக்கணும்ப்பா, என் பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கணும்ப்பா, என் குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். ஆமென். கர்த்தர் நம் கூட இருப்பார், ஆனால் எல்லாவற்றிலும் ஜெயம். ஆனால் பார்க்க தோல்வி, ஆனால் உண்மையான ஜெயம். ஆமென். நம்ம நினைச்ச டைம்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, நினைச்ச விதத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நினையாத காலத்துல, நினையாத நேரத்துல, கர்த்தருடைய கரெக்டான டைம்ல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்தே தீரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இதுல நீங்க பாருங்களேன், இதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்ன்றது தான் இன்று நம்ம படித்தோம் பார்த்தீங்களா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோன்னா என்னென்ன செய்யணும் அப்படின்றத குறித்து அதில் போடப்பட்டு இருக்கிறது. என்ன போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். நமக்கு யாராவது கெட்டது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்படியே நமக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகம் எந்திரிச்சிச்சுன்ன மாதிரி அந்த பழைய பிசாசின் சுபாவம் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். நீ இப்படியா பண்ணுற, இப்போ பாரு என்னுடைய ஸ்டெப்பை பாரு, என்னுடைய மூவை பாரு, எனக்கு நீ தீமை பண்ணிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என்னை 4 கேள்வி கேட்டல, உன்னை 3 கேள்வி, உன்னை 2 கேள்வியாவது கேட்காம விட மாட்டேன். வரிஞ்சு கட்டிட்டு அந்த பழைய சுபாவம். நோ 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 நோ. ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள் கர்த்தர் சொல்றாரு. இது எனக்கு சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் இந்த நாளில். அப்போ இன்னைக்கு கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு காலையில் லெசன் எடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு டெஸ்ட்டு. டீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம்? காலையில் இது டீச் பண்ணுவோம். டீச் பண்ணிவிட்டு இடையிலேயே ஒரு டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட்டோ ரிட்டன் டெஸ்ட்டோ ஒரு டெஸ்ட்டை வச்சு மார்க்கை போடுவோம். அப்போ தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கா, பிள்ளை படிச்சிருக்கா, புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி இப்போ இதை கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் தீமை செய்ய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பதில் தீமை நம்ம செய்யக்கூடாது. ஆமேன். தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அழுது 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 வடியாத, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார். என் சரீரம் கிறிஸ்து வாழும் ஆலயமா இருக்கிறது. நான் அவருடைய சரீரத்தின் அவயவமா இருக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய எலும்புகளுக்கும் மாம்சத்துக்கும் உரியவள்னா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் என்னுடைய எலும்புக்கும் என்னுடைய மாம்சத்துக்கும் உரியவங்கன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவரோடு ஒன்றாக, அவர் நம்மோடு ஒன்றாக, அந்த ஒரு யூனிட்டியை தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். அவருடைய ஒரு பொருள், அவருடைய ரத்தம், அவருடைய மாம்சம் நமக்குள்ளே போகணும். அதுக்காக தான் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம்ல. ஹல்லேலூயா. அப்போது இந்த ஒரு காரியத்தை நம்ம நினச்சோன்னா சந்தோஷம் வந்துடும். மனுஷங்க செஞ்சது, மனுஷங்க நினைக்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பாடுகள், வியாதிகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் அப்படியே அடிபட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி கர்த்தரை குறித்து எப்பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாதிரி 18ஆம் வசனத்தை சொல்கிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் செய். அன்னைக்கு வந்து எரிகோ அடைக்கப்பட்டு இருந்தது. அப்போ என்ன செய்ய சொன்னார் ஆண்டவர்? எரிகோ அடைக்கப்பட்டுக்கு நீ என்ன பண்ண? சாபமா சபின்னு சொன்னாரா? இல்லை. நீ என்ன பண்ண? ஒவ்வொரு நாளும் ஒரு ரவுண்டு அடி, ஒரு ரவுண்டு. நீ என்ன பண்ணணும்? சைலண்ட்டாக துதிச்சுக்கிட்டே போகணும். சைலண்ட்டாக துதிச்சுக்கிட்டே போகணும். வேறு பேச்செல்லாம் பேசாதன்னு போட்டுக்கிறாரு. வாயை திறந்து நீ தேவையில்லாதெல்லாம் பேசாத, எதுவுமே பேசாத, மனசுக்குள்ளேயே துதிச்சுக்கிட்டே போ. ஒரு முறை மட்டும் எக்காலம், அவ்வளோதான். ஆனால் 7ஆம் நாள் 7 முறை எக்காலம் மகா சத்தமாய் ஆர்ப்பரி, அந்த அலங்கம் விழுன்னு சொன்னார். அதே போல் விழுந்துச்சு. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்போ எரிகோ முன்னாடி நிற்கிதே, இந்த எரிகோ முன்னாடி நிற்கிது, நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு திட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் அதை ஒருபோதும் விழ வச்சிருக்க மாட்டார். ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்ய சொன்னார்? நீ துதின்னு சொன்னார். அப்படிதான் நம்மளை கூட இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. சத்ரு ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை திருப்ப காட்டு. அதாவது என்ன, அவங்க நம்மளை ஊன் பண்ணாங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டு கொடு. இதுதானே ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். இப்படி நம்ம செஞ்சோம்னா என்ன அதுக்கு பேருனா, 19ஆம் வசனம், நம் ஆவியை அவித்து போடவில்லை, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம். யோசுவாவோடு கர்த்தர் இருந்து அவனுடைய கீர்த்தி உலகமெங்கும் பரம்பும்படி செய்தது போல நம்மோடும் கர்த்தர் கூட இருந்து நம்முடைய கீர்த்தியை பெருக பண்ணுவார். ஆமேன் ஆமேன். இல்லைண்ணா இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் கேட்டும் இவ்வளோ தூரம் படித்தும் செய்யலைனா, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை அவித்து போட்டவர்களாக இருப்போம். அவித்து போடுறதுன்னா என்ன? முந்தைய காலத்தில் இது விறகு வச்சு சமையல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? குக்கிங் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த விறகு எல்லாத்தையும் வெளியில் இழுத்து அப்படியே தண்ணி தெளித்து அதை வைண்ட் அப் பண்ணிடுவாங்கல்ல, அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. புட் ஆஃப் த ஃபயர், அந்த நெருப்பு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுதான் அவித்து போடுதல். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி நமக்குள்ளே இல்லாதபடிக்கு நீ ஆஃப் பண்ணி போடாத. நீ இப்படிப்பட்ட காரியங்கள், தீமைக்கு தீமை செய்வாயானால், இப்படிப்பட்ட சில காரியங்கள் நீ செய்வாயானால் நீ வந்து என்ன பண்ணுவ? உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரை அவித்து போடுவாய். நீ அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க பாருங்க 22ஆம் வசனம் சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நமக்கே தெரியும் என்னென்ன பொல்லாங்கு நமக்குள்ளே இருக்குது. எப்படியெல்லாம் நம்ம பேசுவோம், எப்படியெல்லாம் மற்றவர்களை காயப்படுத்துகிறோம், எப்படியெல்லாம் நம்ம செயல்படுகிறோம்.
நம்ம சிந்தனையின் போக்கு எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும். நமக்கு நல்லா தெரியும். வெளியில் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நம்ம எவ்வளோ கெட்டவங்கன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டாக நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எவ்வளோ மோசமானவங்க, நம்மக்கிட்ட என்னென்ன பொல்லாத குணாதிசயங்கள் இருக்குன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். ஸோ அந்த பொல்லாங்காய் தோன்றுகிற குணங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகு. ஹல்லேலூயா. இதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இன்றிலிருந்து ஒவ்வொன்றாய் அப்படியே செய்ய ஆரம்பிப்போம். நம்ம செய்யும் போது தான் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வதற்கும் கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுவதற்கும் அது ஏதுவாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ரொம்ப இது பண்ணது பாருங்களேன். இன்னொரு காரியத்தை பாருங்களேன். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். அப்போ கர்த்தருடைய கீர்த்தி தானங்க தேசம் எங்கும் பரம்பணும். இங்கே யாரோட கீர்த்தி பரம்புது? அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. ஆமேன். கர்த்தர் யோசுவாவோடு இருந்தது போல நம்மோடு கூட இருப்பார். ஆனால் இதில் பாருங்களேன், கர்த்தருடைய கீர்த்தி பரம்பியிருக்கும். பட் த்ரூ ஜோஷ்வா இல்லை, த்ரூ ஜோஷ்வா காட்ஸ் அந்த மைட், காட்ஸ் அந்த 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 அவருடைய வல்லமை, பராக்கிரமம், த மைட் ஆஃப் காட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஹல்லேலூயா. இன்று நாமும் கூட கர்த்தருக்கு இடம் கொடுப்போமானால், கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிவோமானால், நம் ஆவியை அவித்து போடாமல் இருப்போமானால், நம்முடைய கீர்த்தியை பெருகச் செய்வார். தேசமெங்கும் பெருகும். நம் மூலமாக கர்த்தர் வெளிப்படுகிறார். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கிறேன்ப்பா. அவர் கீர்த்தி வெளிப்பட்டா என்ன, யோசுவா கீர்த்தி வெளிப்பட்டா என்ன, 2 in 1 1 in 2 மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இன்னைக்கு தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க. பாரு, கர்த்தர் யோசுவா 6:27 இருக்க மாதிரி கர்த்தர் யோசுவாவோட இருந்தாரு. யோசுவா கீர்த்தி தான் தேசம் எங்கும் பரம்பிட்டு. கர்த்தருடைய கீர்த்தின்னு போடல. அதே மாதிரி தான் உன் கூட கர்த்தர் இருப்பார். ஆனால் உன்னை கர்த்தர் இந்த தேசமெங்கும் உயர்ந்திருக்கும்படி செய்வார். உன் கீர்த்தி, உன் புகழ் தேசமெங்கும் பரம்பும். அப்போ பாருங்களேன், அந்த ஆனரை காட் யார் கொடுக்குறாரு? தாமேலேயே போட்டுக்கல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறார். நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படித்தானே அழகழகாக ட்ரெஸ்ஸு போட்டு விடுறோம். எதுக்கு அழகாக ட்ரெஸ் போடுறோம்? சாதாரண உடலை மறைக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா ட்ரெஸ் பத்தாதா? ஏன் 500 ரூபா 1000 ரூபா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம்? என் பிள்ளை நல்லா இருக்கணும்ப்பா. அது என் பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்து 4 பேர் சூப்பராக இருக்கே, அழகாக இருக்கியே, க்யூட்டியாக இருக்கியே அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அந்த குழந்தைய அட்மையர் பண்ணணும். அந்த என் பிள்ளை சந்தோஷப்படணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதுதானே பெற்றோருடைய ஆசை. நான் 10ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன், என் பிள்ளை காலேஜ் படிக்கணும். இதானே பெற்றோர் ஆசை. எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. நான் டீச்சர் ட்ரைனிங் தான் படித்தேன், என் பிள்ளைங்க எல்லாரும் டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே பிள்ளைகள் பெற்றோருடைய ஆசை. அதே ஆசை தான் நம் பரம தகப்பனுடைய ஆசை. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எவ்வளோ அன்புள்ள தேவன். இப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது அவரை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சாபத்தீடானது ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்? சாபத்தீடான ஒரு விஷயம், கர்த்தர் இது சரியில்லை அப்படின்னு சொல்ற விஷயத்துல நம்ம எடுத்தோம்னா நாமளும் சாபமாகிறோம். அந்த மாதிரி தான் சாபத்தீடானதுல நீ எடுத்தனா, அந்த பொருளை நீ எடுத்துட்டனா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் உன் மேலே வரும். அப்போ நீ சாபத்தீடாவ கர்த்தருக்கு முன்னாடி. நீ கர்த்தரை எடுத்தாயனால் கர்த்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் உன் மேலே வரும். நீ பரிசுத்தமாவ. நீ எதை எடுக்கிற? இன்னைக்கு உன் முன்னாடி 2 ஜாமான் இருக்குது. சாபத்தீடான ஜாமானும் இருக்குது, கர்த்தரும் இருக்கிறாரு. நீ எதை எடுக்கிற? பிசாசும் இருக்கிறான், கர்த்தரும் இருக்கிறாரு. நீ பிசாசோட ஜாமானை எடுத்து அவனுடைய ட்ரிக்ஸு, அவனுடைய பேச்சு, அவனுடைய ஸ்டைலு, அவனுடைய ஸ்லாங்கு, அவனுடைய விஷயங்கள், அவனுடைய சரக்கு எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டுக்கிட்டேன்னா அது அவனுக்குரிய பலாபலனை தான் நீயும் அனுபவிக்கணும். அதே இது நீ கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம செய்வோமானால் அவருக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள், அவர் கொடுக்குற அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான தேவன் இல்லை? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எதை எடுக்கிறோம்? நம்ம பேசும்போதும் சரி, யாரோட டூலை நம்ம எடுக்கிறோம், யாரோட கருவிகளை நம்ம எடுக்கிறோம், நம்ம சிந்தனையில் ஃபஸ்ட்டு சிந்தனை தான். சிந்தனையில் எதுக்கு இடம் கொடுக்குறோம்? பிசாசின் காரியங்களுக்கு இடம் கொடுக்குறோமா? சாபத்தீடான காரியங்களுக்கு, பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை டைம் பாஸ் பண்ணுறோமா? அப்படியே என்டர்டெயின் ஆகிட்டே இருக்கும். அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னாங்கல்ல, அவங்க கூட அப்படிதான்ப்பா, இப்படிதான்ப்பா. ஏதாவது ஒரு காரியம் நம்ம மனசு அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும். சத்ருவானவன் எதையாவது போடுவான். நான் போடுற தீனியை இந்த பறவை சாப்பிட்றாதா, உள்ளே போய் நஞ்சாய் மாறாதான்னு நம்ம என்ன பண்ணணும்? அப்பாலே போ பிசாசே, இந்த சாபத்தீடானது, எனக்கு தீமை செஞ்சவங்களை நான் நினைக்க மாட்டேன். தீமையான காரியங்கள், பொல்லாமுகாய் தோன்றுகிற இந்த ஸ்பாவங்கள், குணாதிசயங்கள், சிந்தனை போக்குகள் எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன். உடனே கட் பண்ணுங்க அதை.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். முடிஞ்சு. டக்குன்னு எதிர்த்து நிற்கணும். நின்னோடனே போயிடுவான். அதை விட்டுட்டு நல்லா வளர விட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் ஏசப்பா போகும்படி செய்யுங்க செய்யுங்கன்னோம்னா, நீ தானப்பா வளர விட்டன்னு வேற ஆண்டவர். அது போகிறது கொஞ்சம் கடினமான ஒரு காரியமா இருக்கும். ஸோ நம்ம கவனம் உள்ளவர்களாக இருப்போம். இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது தேவன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தேவன் எப்பயுமே கண்டிக்கிறவராகவே இருக்கிறாரு. அவர் நான் தப்பு செஞ்சேன்னா எப்படா தூக்கி நரகத்துக்குள்ள போடணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தப்பா நம்ம நினைக்கக்கூடாது. அவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் இந்த காரியங்கள் எல்லாமே. அப்போ 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்களேன். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், கோபாக்கினைக்கு நியமிக்கல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். நாம ரட்சிக்கப்படணும், நம்ம தப்பிச்சுக்கணும், நரக பாதாளத்துக்கு தப்பிச்சுக்கணும் தான்ப்பா நான் உன்னைய நியமிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அன்பை புரிந்து கொண்டு நம்ம வாழ வேண்டும். 23ஆம் வசனம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். சூப்பரா இருக்குல்ல? அல்லேலூயா. 28ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். ஸோ நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் யார்? சமாதானத்தின் தேவன். நம்ம உள்ளத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். அவருக்கு நம்ம இடம் கொடுப்போம். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம்.